இதெல்லாம் வெளியிடுறது வந்து ஒரு நியாயமானதா? சட்டப்பூர்வமா இது வந்து அது வந்து திமுக அது பண்றது சரின்னு நினைக்கிறேன். திமுக ஊடகங்களே இதை வெளியிடுறது, இல்ல திமுக இன்னைக்கு ஊடகங்களே இது பேசுறது. சாட்டை துறைமுகம் வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னுடைய அலைபேசியை வந்து இந்த நேரத்துல எங்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது. அந்த அலைபேசியில இருந்த இதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு போது, நிச்சயம் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து அவரை கைது பண்ணக்கூடிய அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்றத்துல உடனே ஒரு ரிட்ட போடணும். என்னுடைய அலைபேசியில இருந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்து, அதனால வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நானு. அதனால எனக்கு அரசியல் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய துரோகம் இந்த காவல்துறை செய்யுது. ஒரு தனிமனித விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்த நான் அனுப்புனேன். இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு பொது வெளியில விட்டு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இதனால வந்து இதுக்கு தமிழக அரசும், தமிழக காவல்துறையும் குறிப்பா அந்த எந்த காவல்துறை அவரை கைது பண்ணுச்சோ அந்த காவல்துறை மீது ஒரு வழக்கு பதிவு பண்ணாருன்னு சொன்னா, நிச்சயம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். ஆனா சாட்டை அதை எப்படி எதிர்கொள்வாருன்னு நமக்கு தெரியாது. நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பிகளே சில பேர் வந்து இது தவறு தானே, இப்படியெல்லாம் நடக்குதா, அப்படியெல்லாம் நடக்குதா, ஒரு விதமான ஒரு என்ன சொல்றீங்க, ஏன்னா எல்லாரும் ஏறி அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னடா இப்படி ஏறி அடிச்சோம், இன்னைக்கு நம்மள குறை சொல்ற மாதிரி வந்துச்சு அப்படின்றது. ஆனா இது வந்து திமுக எப்படி காவல்துறை இதை எப்படி வெளியிட்டுது, இது ஒரு ஒரு அசிங்கம், ஒரு தவறான முன் உதாரணம். இப்போ என் போனுக்கே எடுத்துக்கிட்டோம், உங்க போனுக்கே இருக்கட்டும், யாரோ ஒருத்தன் ஒரு அசிங்கமான படம் அனுப்புறான், நம்ம பார்க்குறோம், டெலிட் பண்ணிடுறோம். என்னடா நாசமா போன நம்ம காமிச்சிருக்காங்க. ஆனா நம்ம டெலிட் பண்ண பிறகு கூட நம்மளுடைய போன்ல இருந்து அந்த படங்கள் எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ரெக்கார்ட் பண்ணி நீ இருக்கிற தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ இவனுடைய போன்ல இந்த படங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி அது வெளியிட்டா அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது ஒரு அசிங்கம் இல்லையா? இப்போ நான் இருக்கேன்னு சொன்னா நானும் ஒரு படம் அதே மாதிரி உருவாக்கியோ அல்லது நான் அதை மற்றவங்களுக்கு அனுப்பினாலோ அது உண்மையில மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு ரஹீம் பாய் அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு நாம அரசியல் இருக்கோம், பல தரப்பட்டு இருக்கோம், வேணும்னு கூட பல பேர் அனுப்பலாம். ஏன் இதே சைபர் கிரைம் போலீஸ் கூட வேணும்னு அனுப்பிட்டு நம்ம டிலீட் பண்ணோம். டிலீட் பண்ண பிறகு ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமா என் போனை கைப்பற்றலாம். ஏன்னா இன்னைக்கு நவீனமா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் உள்ள நோஞ்சு போனை தான் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2018 ஒரு ஃபோன் போயிடுச்சு. இப்போ அந்த பூனல் அறுப்பு கேஸ்ல போனால் அப்போ 2 ஃபோன் போயிடுச்சு. குறைஞ்ச 4 ஃபோன் கிட்ட போயிடுச்சு. நம்ம ஒன்றே திமுக இல்லையே ஆளுங்கட்சி. நம்மகிட்ட காசு இருக்கும், எந்த ஃபோன் பண்ணாலும் தூக்கி போட்டு நம்ம ஒவ்வொரு தடவை அந்த கேஸுக்கு முடிச்சு ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு ஃபோன் வாங்குறதுக்கு அப்பா தம்பி ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடுன்னு அடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிற நிலை தான் நம்ம. திருப்பி அந்த ஃபோனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அது கேஸ்ல இருக்குன்றாங்க. கேஸ்ல இருக்குன்றாங்க. கேஸ்ல இருக்குன்றாங்க. அந்த கேஸ் நடக்கிறதே இல்லை. அது ஒன்ஸ் அவ்வளோதான், கூப்பிடுறதுல வாய்தாக்க அது அவ்வளோதான். அப்படிங்கும்போது நம்ம நீதிமன்றத்தில் அந்த ஃபோன் கேட்டாலும் இல்லை அது எவிடன்ஸ் ஆஃப் இதில் வச்சுருக்காங்க, அது ஒன்றும் கொடுக்க முடியாதுன்றாங்க. லேப்டாப் அப்படிதான் ஆகுது. நிறைய பேருது ஃபோனு லேப்டாப்பு. இது இப்போ இருக்கக்கூடிய நவீன அரசியல் ரீதியாக வந்து ஒருத்தனை கைது பண்ணால் உடனே ஃபோனு லேப்டாப் அதை தான் பிடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க தகவல் எடுத்துக்கிறதுக்காக. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஏன்றேன். ஒரு சட்டவிரோதமான ஆயுதங்கள் வச்சுருந்தா பிடிக்கிட்டு போவோம், அல்லது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அதுக்கு சம்பந்தப்பட்ட இது இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அப்போ அலைபேசி வந்து இது இன்னைக்கு அத்தியாவசியமாக தேவையாக இருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறான், நீ இந்த நம்பர் போட்டு வேறு நம்பர் வாங்கிக்கிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, வேறு ஃபோன் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு ஒன்று சாதாரணமாக இருக்கலாம், நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா? அப்போ இன்னைக்கு சாட்டை திருமகளுடைய அலைபேசியை வாங்கி அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்தது அல்லது அவர்கிட்ட நியாயம் கேட்டு அனுப்பின வீடியோக்கள் ஆடியோக்கள் இதையெல்லாம் இன்னைக்கு பொது வெளியில் விட்டு நீங்க யாரை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க திமுக? இப்ப இல்ல இந்த ஆடியோக்கள் வெளிவருது, இந்த ஆடியோக்கள் வெளிவந்ததுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி மேலையும் திரு சீமான் அவர்கள் மேலேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இழந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப நாம் தமிழ் கட்சி வேணாம், இது நாம் தமிழ் கட்சி வந்து நாங்க பாத்தீங்களா திமுக உள்ளவங்க சொன்ன பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நாம் தமிழ் வந்து மோசமான கட்சி, சீமான் மோசமான தலைவர்னா சொல்றாங்க. உங்களை பொறுத்தவரையும் நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் தேவையா தேவையில்லையா இந்த விவகாரத்திற்கு பிறகு? இல்லை, இந்த விவகாரம் இல்லைன்றது இல்லை. பொதுப்படியா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில வந்து போர் நடந்துட்டு இருக்கு, விடுதலை புலிகளுக்கும் அங்க அரசு கட்சி. இலங்கையில் தானே போர் நடக்குது, இந்தியாவில் நமக்கு என்ன பிரச்சனை அது இல்லை. ஆனா இந்தியாவுடைய உளவுத்துறை முழுக்க அந்த இலங்கை போர்ல தான் கண்ணும் காரணமா இருந்தான். அந்த பிரச்சனைகளை மக்கள் மத்தியில அவன் திணிக்கல. மக்கள் மத்தியில
அவன் வந்து ஒரு வெறுப்பு இல்லை, முழுக்க முழுக்க அந்த இலங்கை பக்கமே அவனுடைய பார்வை. இப்போ உதாரணத்துக்கு காட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் போராடினாங்க. வீரப்பனுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா அரசினுடைய ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸ் உடைய பார்வையும் அந்த வீரப்பன் மீது இருந்தது. அதே மாதிரி நக்சல்பாரி இருக்காங்க, நக்சல்பாரி போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த இன்டெலிஜென்ஸும் நக்சல்பாரி மீது அதை எப்படின்னு. ஆனா அந்த பார்வை அரசினுடைய பார்வை மக்கள் மீது திரும்பல. புரியுதுங்களா? அப்போ அப்போ இந்த போராட்டங்களை எல்லாம் நாம ஏன் ஆதரிக்கிறோம்னு சொன்னா, எங்கேயோ ஒண்ணு நடந்துட்டு இருந்ததுதான் இந்த அதிகாரம் வெறி பிடிச்ச அரசியல் அதிகார வர்க்கம் வந்து மக்கள் மீது அந்த கொடும் சட்டங்களையும் கொடுமையான திட்டங்களையும் திணிச்சு வேதனைப்படுத்தாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த போராட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆதரிக்கிறோம். மேலோட்டமா போராடிட்டு இருந்தாதான் ஏதாச்சும் சட்டம் கொண்டு வந்தா எதிர்ப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. அப்போ அதே மாதிரிதான் இலங்கையில பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இலங்கை போர் முடிவுக்கு வந்துச்சு, வீரப்பனுடைய முடிஞ்சது, இது முடியும் போது இப்ப என்ன ஆயிடுது, விதவிதமான புது புது சட்டங்களை வந்து என்ன பண்றாங்க, நம்ம மீது திணிக்கிறான். புரியுங்களா? அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசுக்காகட்டும் திணிக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இதெல்லாம் அவன் திணிக்கலாம். இப்ப அதே அடிப்படையில் தான் தமிழக அரசியல இன்னைக்கு தவிர்க்கப்படாத ஒரு நபரா சீமான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கு. நமக்கு பிடிக்கலாம் சில பல விஷயங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம். மாற்று கருத்தே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து தேவையான ஒரு நபரா சீமான் இருக்காரு, தேவையான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி என்னுடைய பார்வை. இல்லைன்னு சொன்னா இன்னும் இந்த அரசியல் ரீதியான அடக்குமுறை மக்கள் மீது இல்லைன்னா இப்ப வந்து சீமானை நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இருக்கக்கூடாது, நாம சீமானே இருக்கக்கூடாதுன்றது நம்ம நினைச்சோன்னு சொன்னா நம்மளோட ஒரு முட்டா பையன் வேற எவனும் இருக்க மாட்டேன். ஏன் சொன்னா அரசியல் தெரியாத முட்டா பசங்க தான் அப்படி பேசுவாங்க. அரசியல் தெரிஞ்சு உண்மையிலே தமிழக மக்கள் மீது ஆர்வம் இருந்ததுன்னா யாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்று இருக்கட்டும், அது இருந்தாதான் இவனுங்க ஏதோ ஒரு வகையில மக்கள் விரோத செயல் திட்டங்களை கொண்டு வர மாட்டானுங்க. ஏன்னா ஒரு பெரும் சக்தியா இருக்காப்புல, அந்த சக்தி இறங்குதுன்னும் போது வேகமா மக்கள் விரோத செயல்பாடுகள் இறங்கும் போது ஒரு முட்டுக்கட்டையா நிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? அப்ப அந்த கோட்டையை அழிக்கணும்னு நினைக்கிறான்னு சொன்னா நிச்சயம் அவன் மக்களுக்கு உண்டான ஆதரவாளனா இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் நிச்சயம் வந்து அந்த அதிகார வர்க்கத்துக்கு துணை போகக்கூடிய நபராக தான் இருக்கும். அதனால சீமானும் நாம் தமிழ் கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து இப்படி ஒரு கேவலமான இது ஒரு அரசு பயங்கரவாதமா தான் பாக்குறேன். ஆனா அதுல அவங்களுக்குள்ள முரண் இருக்கலாம். இப்போ கடிதம் ஒண்ணு வந்திருக்கு, சாட்டை திருமணனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழ் கட்சியும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சீமான் அறிக்கை விட்டுருக்காரு. அவரு கூட கோபம் இருக்கலாம், என்ன இந்த வீடியோலாம் நீ ஏன் சேர்த்து வச்சிருந்த, இந்த ஆடியோலாம் நீ ஏன் சேர்த்து வச்சிருந்த. அவர் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு யாருன்னா அனுப்பிச்ச முடிஞ்சிச்சு, எடுத்துக்கலாம் அந்த போன். புரியுதுங்களா? சாட்டை திருமணனுக்கு இப்ப நான் அனுப்புறேன், சீமான் பேசுன ஒரு ஆடியோ எனக்கு வருது, யார் மூலியமா வருது, என்ன சாட்டை இது, என்ன பாருங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காரா சீமான்னு சொல்லி சாட்டைக்கு அனுப்புறேன். அப்படிங்கும்போது சாட்டை அதை பார்த்துட்டு அழிச்சிடலாம் மேபி. இருந்தாலும் அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு அதை எடுக்கலாம். அதனால அது சாட்டை மீது நம்ம குறை சொல்ல முடியாது, ஆனாலும் சீமான் மீதும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சீமான் இன்னி வந்து ரொம்ப ஜாகிரதையா அரசியல் பயணத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்திருக்காரு, அது மட்டும் உண்டு. ஆனா திமுக செஞ்சு இருக்கக்கூடிய இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி இந்த பிரகாச சைபர் என்ற அந்த இதுக்கு எதிராக எப்படி போராடினாங்களோ அதே செயலை, அதே ஈனத்தனமான அன்னைக்கு பாஜக செஞ்ச அதே ஈனத்தனமான செயலை இன்னைக்கு திமுக செய்யுதுன்னா இதோட வெட்கக்கேடான ஒரு விஷயம் வேற எதுவும் இல்லை. இவ்வளவு நேரம்